திரிப்பான ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. அதுல ஒரு சில சம்பவங்களை இன்னைக்கு காட்டுற உங்களுக்கு. எடிட்டர் இன்ட்ரோவை இறக்கு. ஆட்டத்தில் வெற்றி கண்ட ஆஸ்திரேலியன் பிளேயர்கள் ஷூல ஷாம்பைனை ஊத்தி குடிக்கிறது வழக்கம். ஆனா ஃபேன்ஸா இருந்த 2 பேரும் அன்னைக்கு காட்டினாங்க மொரட்டு பழக்கம். சாண்ட் பேப்பர் எடுக்க பேண்ட்டுக்குள்ள கையை விட்ட பேன்கிராஃப்டோட பரம்பரையா பேண்ட்டுக்குள்ள இருந்து வேற ஒரு மேட்டர் எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிருப்பாங்க முத முறையா. வாங்கிட்டு வந்த பீரை கப்பல ஊத்தி குடிக்காம கிண்ண மாதிரி இருக்கிறதுனால என்ன நினைச்சாங்களோ கப்பு கப்புன்னு ஊத்தி குடிச்சு கிரௌடையே அலற விட்டுருப்பாங்க 2 பேரு. தெரியாதவங்களுக்கு அது என்ன மேட்டர்னு சொல்லணும்லாம் அங்க வைக்க வேண்டியதுல வாய வச்சு அத ஊரையே வேடிக்கை பார்க்க வச்சு கங்காரு ஃபேன்ஸ்லயே கொஞ்சம் கோளாறான ஆளுங்க அவங்க. பேட்ஸ்மேனோட கெத்த எடுத்து காட்டுற மாதிரி லகசையை நிறுத்தி காட்டுற மாதிரியான என்ட்ரி எல்லாம் நீங்க கிரிக்கெட்ல பாத்துருக்கலாம். அதே மாதிரி பச்சை மனிதர்கள்ல ஒருத்தரும் ட்ரை பண்ண ஆரம்பத்திலேயே 6 போச்சு. எதுக்கு இதெல்லாம்? என்ட்ரிலேயே எடறி விடுறதுக்கு ஜெர்சி கலரோ ஜென்ரோ இல்ல, நமக்காவும் உளுந்திருக்காங்கல்ல. 2024 T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிட்டு மும்பையோட வான்கடே ஸ்டேடியத்துல இந்தியன் டீம் வளம் வரும்போது உணர்ச்சி பொங்க பாடிட்டு இருந்த ஹர்திக் பாண்டியாவோட கையில ஏதோ ஒரு பைபிள்ல எடுத்தெறிஞ்ச வேலை அது. கையை குறி வச்சு டி-ஷர்ட்டை கழட்டி கூட்டத்துல யாரோ எரிய புடிச்ச ஹர்திக் பாண்டியா முழிக்க பின்னாடி இருந்த பும்ரா சிரிக்கானு ஒரு சிரிச்ச மொமெண்ட்ல ஒன்னது பனீன புடிங்க பாண்டியா. என்ன இது ஸ்லிப்பா கணிப்பது எப்படின்னு அனலைஸ் பண்ணி கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. கிரேம் ஸ்மித்தும் ஷான் பொலாக்கும் பேண்ட டைட்டா போட்டு இன் பண்ண பொலாக்கு கொஞ்சம் ஆழமா இறங்கி சொல்லி தரும்போது பொலக்குன்னு ஒரு சவுண்ட் வந்திருக்கும். பொலந்திருச்சு பின்னாடி. சூட்டு பூட்டெல்லாம் போட்டவர் பேண்ட் டைட்டா இருக்குங்கிறத மறந்து கேரக்டராவே மாறி நடிக்கும் போது தையல் விட்டுருக்கும் கால் சட்டை பேக் சைட்ல சட்டை எடுத்து விட்டு கவர் பண்றதுக்கும் வாய்ப்பு இல்ல. இன்னிங்க போட்டிருந்ததுனால கையை வச்சுட்டு நின்று இருப்பாப்ல கஷ்டத்தை. அந்த மேட்ச்ல அவுட் கிளியரா தெரிஞ்சாலும்